நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க இந்த சைடுல இருக்கவங்க எந்த தன்னுடைய சுபாவத்தை மாத்திக்கணும்னு இந்த சைடுல இருக்கவங்க சொல்லுங்க. பெரிய பையன் எங்கே இருக்கான்? ஆ, சோம்பேறினா அப்படி ஒரு சோம்பேறி தானே சார். சோம்பேறித்தனம். அவனுக்கு லேட் எந்த இதுவும் யோசனை பண்ணி பொறுமையாக செய்கிறான். ஆ, அந்த சோம்பல் வேண்டாம்ப்பா, முடிவு எடுக்கிறது சீக்கிரம் முடிவு எடுத்து பண்ணுங்க. அதுதான் உங்களோட சோம்பல் தான் அவனுக்கு. நைட்டு 4 o'clock வரைக்கும் முழிச்சுட்டு அவனோட வேலை பார்க்குறான். 10 o'clock தான் எழுப்புறேன். தம்பி எழுந்து அதுக்கப்புறம் நீ சுறுசுறுப்பாகி அடுத்த வேலைக்கு போப்பா. ஏன்னா அவன் ஒரு 4 பேர் வேலை வச்சு பார்க்குறான். அவனோட ஸ்டாஃப்லாம் வந்துடுறாங்க. இவன் 12 o'clock அப்புறம் தான் வரான். சார் சோம்பேறித்தனம் இல்லை சார். எந்த டிசிஷன் எடுத்தாலும் பொறுமையாக அதோட ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்குன்றதுக்காக எவ்வளோ டிலே ஆனாலும் பரவாயில்லன்னு யோசிச்சு செய்வேன் சார். ஆயுத பூஜை சம்திங் வீடை க்ளீன் பண்ண சொல்கிறாங்க சார். அப்பா இருக்காரு, தம்பி இருக்காங்க, நான் இருக்கேன். அவங்க 2 பேரும் சுறுசுறு பண்ணுவாங்க. ஆனால் என்ன தான் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். நான் க்ளீன் பண்ணால் சுத்தமாக இருக்குன்ற அவங்களுக்கு தெரியும். ஆனால் உடனே செய்ய மாட்டேன். அவங்க சொன்னாங்கன்னா 1 hour 2 hour நான் எப்போ ஃப்ரீ ஆகணும் இல்லை எனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போது உட்காந்து பொறுமையாக செய்ப்பேன். எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், துடைக்கிறதானே டாக்டர் கடை தொடச்சிட்டு போயிடு, இல்லை க்ளீன் பண்ணுறதை க்ளீன் பண்ணிட்டு போயிடு. அது க்ளீன் ஆகிற வரைக்கும் தொடச்சிக்கிட்டே இருப்பேன் சார். ரொம்ப க்ளீனாக பர்ஃபெக்டாக தொடச்சி எடுப்பேன் சார். யூ ட்ரை டு பி பர்ஃபெக்ட். எஸ். சரி, நான் 2 பக்கமே ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு சுபாவத்தை நீண்ட காலமாக இருக்கிற அந்த சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்களா, முடியாது என்று நினைக்கிறீர்களா? முடியாது. ஏன் முடியாது? இவற்றை கொடுங்க. இந்த தலைப்பை சொன்னவரே இவர்தான். நன்றி, கிரெடிட் கொடுத்ததுக்கு நன்றி. டிஎன்ஏக்களின் ரேண்டம் செக்ரகேஷன், இயற்கை சுண்டிவிடும் பூவா தலையா. ஸோ திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு. இது என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர் அமர சுஜாதா தனக்கு ரொம்பவும் பிடிச்ச குரல் அப்படின்னு சொன்னது இது. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும். ஷேக்ஸ்பியர் சொன்னது என்னன்னாக்கா, ஒரு சிறுத்தை எப்படி தன் உடலில் உள்ள புள்ளிகளை மாற்றிக்கொள்ள இயலாதோ, ஒரு வரிப்புலி எப்படி தன் உடலில் உள்ள வரிகளை மாற்றிக்கொள்ள இயலாதோ, அதுபோல மனிதனும் தன் இயல்பை மாற்றிக்கொள்ள முடியாது. ஏன் முடியாது? மற்றவர்கள்ட்ட பதில் இருக்கா? சுபாவத்தை மாற்றிக்கணும்னு நினச்சோன்னா அது நடிப்பாக மாறிடும். ஏன்னா நீங்கள் ஒரு அக்ரெசிவ் கேரக்டராக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நாளைக்கு அப்படி இருக்காதடா, சைலண்ட்டாக இருக்கிற ட்ரை பண்ணு, நாளைக்கு இவ்வளோ பேர் வராங்க, சைலண்ட்டாக இரு அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல அவரை உசுப்பேத்துற மாதிரி ஒரு சென்டென்ஸ் அவரை பற்றி சொன்னாலும் அவரால் சைலண்ட்டாக இருக்க முடியாது. அந்த கோவம் தெளிக்கும். ஸோ அது நடிப்பாக மாறி. இவற்றை கொடுங்க. சுபாவத்தை மாற்றிக்கொள்ளும் போது நடிப்பாக மாறிடுங்கிறாங்க அவங்க. ஆக்சுவலாக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சார் எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் பேசணும். ஒரு கணவன் மனைவியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ என்னவோ பேசணும். ஆனால் அவங்கவுங்க அப்பப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தெளிப்பட்டுச்சு. இந்த பையனை சாரி கேட்க சொன்னீங்க, கேட்டான். இந்த மேடம் சார்கிட்ட சொன்னாங்க, சிக்கனமாக நடந்துங்க சார், நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க, கேட்குறாங்க, நான் மாற்றிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது நீங்களே ஏன் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறீங்க? மாற்றிக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் யூ வில் சக்ஸஸ் வில் ரீப் ஒன்ஸ். நீங்கள் அந்த மாற்றிக்க முடியாது எண்ணம் நீங்கள் அது கடைபிடிக்கணும். இப்போது மகாத்மா காந்தி பார்த்தீங்க, இது பிடிவாதம். அது ஒரு சுபாவமா இருக்கட்டுமே, சுபாவமா அது ஏன் பெனிஃபிட்காக பார்க்குறேன். மித்தவங்களுக்கு நல்லதாக இருந்தால் மாற்றிக்கலாமே. ஒரு சாரி எவ்வளோ பெரிய விளைவு, 10 வருஷம் பிரேக். நர்வஸ்னஸ்ன்றது என்னோட சுபாவம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் ஓப்பனாக சொன்னீங்களா இல்லையா? அது உங்களுக்கு பை பர்த் வரல. ஒரு இன்சிடென்ட், ஒரு ஸ்பார்க், அது அந்த நிகழ்வு உங்களை மாற்றி விட்டுருக்கு. ஸோ ஏதோ ஒரு நிகழ்வை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் மாற்றிக்கலாமே, ஏன் முடியாது? எஸ், வேறு ஏன் மாற்றிக்கொள்ள முடியாது? சுபாவம்ன்ற ஏன் மாற்ற முடியாதுன்னா, நீங்கள் இப்போ கோவம் நினச்சினாலும் சரி, உங்களோட கலாய்க்கிற திறமை எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களால். ஆனால் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ பேசிக்காகவே ஒரு ஹியூமனுக்குள்ளே ஒரு மேலுக்கும் ஒரு ஃபீமேலுக்கும் ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும். அதாவது எதிர் இனத்து மேலே அந்த அட்ராக்ஷன் நம்ம ஒரு அழகான பொண்ணை பார்க்கும்போது ஈர்க்கப்படுறோம். அது ஒரு சுபாவம். ஆனால் நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போதோ இல்லை நம்ம ஒர்க் பிளேஸில் இருக்கும்போதோ அதை நம்ம கட்டுப்படுத்துகிறோம். இதுக்கு பேர் கட்டுப்படுத்துறோம். ஆனால் நம்ம சேஞ்ச் பண்ணல. சுபாவத்தை தேவைக்கேற்ப மறைத்துக் கொள்ளலாமே ஒழிய மாற்றிவிட முடியாது. எஸ் வேற. சுபாவத்தை ஏன் மாற்றிக்க முடியாதுன்னா சார், நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டோம் சார் மாற்றிக்கிட்டா. மாத்திக்கிட்டா அது வேற மாதிரி இருக்கும். ஆமாம், நம்ம கொஞ்சம் எப்படா அந்த சுச்சுவேஷன் முடியும், எப்படா நம்ம பழைய ஒரிஜினல் சுச்சுவேஷனுக்கு ரிலாக்ஸாக நம்மளை மாதிரியே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு அது டெம்ப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளை. ஸோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம மாற்றிக்கிட்டா. சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? முடியும். எப்படி? நம்ம இன்னும் மீன்ஸ் ஒருத்தர் கூட நம்ம இப்போ மீன்ஸ் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் சொன்ன மாதிரி லேடிஸ் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சுபாவத்தை மாற்றிக்க முடியும்னு சொன்னார்ல, லைவ் எக்ஸாம்பிள். நானே நிறையா மாற்றின்னு இருக்கேன். ஒருத்தர் வீட்டுக்கு போனால் அட்ஜஸ்டிங்னு ஒரு லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஒருத்தரோட அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஃபேமிலியோடு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சுபாவத்தை மாற்றி தான்.
ஆகணும். மேபி மாற்ற முடியாதுன்னு அவங்க சொல்லலாம். ஆனால் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக மாற்றலாம். நீங்களும் மாறி இருக்கீங்க. நிறையா சின்ன சின்ன விஷயங்கள நிறையா மாறியிருக்கேன். அட்ஜஸ்டிங் டு மை ஃபேமிலி, டு மை ஹஸ்பண்ட், நிறையாவே மாறியிருக்கேன். சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? Sir, it is out of maturity and over a period you can do it. இப்போ across the table இப்போ வந்து நம்ம நீயா நானா போட்டிக்கோசம் இப்போ நான் அவங்கள சொன்ன உடனே நாளையிலேருந்து அவங்க மாற முடியாது. டெஃபினட். பட் அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறத எவ்ரிடே லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம் வருதோ அதை வச்சே அவங்க கரெக்ட் பண்ணி சம்டைம்ஸ் நெசசிட்டி வரும் அவங்களுக்கே. தே ஹாவ் டு சேஞ்ச், அதர்வைஸ் தே வில் பி ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். சேஞ்ச் பண்ணால் தான் சர்வைவல். அது வந்து மெச்சூரிட்டி லெவலில் தான் வருது. ஈவன் இன்ஃபேக்ட் ஐ ஹேட் த சேம் ப்ராப்ளம். But I was not knowing. When I'm now in, when I face the problem, I try to correct myself. சாந்தகுமார், ஒரு சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா? விஷயம் வந்து ஒரு இடிக்குது, அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னும் போது தான் அந்த சுபாவத்தை மாற்றிக்கணும் அப்படின்ற விஷயமே வரும். அது ஃபஸ்ட்டு என்னென்னா அது அவங்க புரிஞ்சுக்கிறது. இது வந்து இப்போ அவங்களுக்கே தொந்தரவாக இருக்கலாம், இல்லை அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு தொந்தரவாக இருக்கலாம். ஸோ இந்த ஹேபிட்டை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து அவங்க நினைக்கணும். அந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்கே வந்து அவங்களுக்கு ஒரு டைம் தேவை. ஏன்னா அவங்க ஒரு ரெகுலர் ஒர்க்கில் வந்து வருஷம் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த மிஸ்டேக்ஸ் வந்து அதே இடத்துல பள்ளத்தில் அந்த ரெக்கார்டு விழுந்து தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேப் வேணும் எல்லாருக்குமே யோசிக்கிறது. ஆக்சுவலாக சுபாவத்தை மாற்றிக்கிறதுக்கு தான் வந்து ரிலீஜன் எல்லாமே வந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து அடுத்தடுத்த லெவல் ஒரு விழிப்புணர்ச்சி நிலையை அடையணும் அப்படிங்கிறத நோக்கி தான். ஸோ எல்லாருக்குமே வந்து அது மாறிக்கிறதுக்கான தன்மை இருக்கும். சிலருக்கு வந்து மாற்றிக்க முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது, அந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேரே இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல கைடு இருந்ததுன்னா நிச்சயம் அவங்களுமே அதை மாற்றிக்க முடியும் அப்படின்னு. வேணா அந்த குடிநோயாளி மாதிரி தான், அவங்க ஃபஸ்ட் நான் வெளியில் வரணும்னு நினைக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க மாற முடியும். அது மாதிரி இந்த ஹேபிட் வந்து எனக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு அவங்களா ரியலைஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க மாற்றிக்கணும்னு நினைக்க முடியும். பட் அவங்க நினச்சிட்டாங்கன்னா மாற்றிட முடியும் தான் நிச்சயம். ஸோ அவங்க முதல்ல நம்பணும் என்னால் மாற்றிக்க முடியும்னு. ஆமாம். எந்தெந்த ஃபேக்டர்ஸ் ஒரு மனிதனுடைய சுபாவத்தை மாற்றுதுன்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் அல்லது வேலை அல்லது திருமணம் அல்லது ஒரு ஸ்கூல் லைஃப் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரி, அது மாதிரி எந்தெந்த விஷயங்கள் ஒருவனுடைய சுபாவத்தை மாற்றுதுன்னு நீங்கள்? ஒரு மேஜராக 3 ஸ்டேட் நான் ஃபீல் பண்ணுவேன். சைல்டு, அடல்ட், பேரண்ட். சைல்டு, அடல்ட், பேரண்ட். நம்ம ஒரு குழந்தை ஸ்டேஜில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கைடன்ஸ் இருக்கும், டீச்சர்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம். அந்த அடல்ட்டுன்னு வரும்போது அந்த கைடன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, அவங்க கொஞ்சம் இண்டிவிஜுவலாக. ஆமாம், கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக செயல்பட தொடங்கும் போது அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் எல்லாமே இருக்குதோ அது மாதிரியான ஒரு சுபாவம் இருக்கிற ஒரு கேங்கில் தான் போய் சேர்றதுக்கே எல்லாம் ப்ரிப்பேர் ஆவாங்க. அதுக்கப்புறம் பேரண்டிங்னு வரும்போது அவன் வந்து அடுத்த ஜென்ரேஷன் சொல்லித்தரணும். ஸோ அவனுக்கு என்ன மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதே எக்ஸ்ப்ரெஷன் வரும். இப்போ எனக்கே ஒரு ப்ராப்ளம் இருந்தது. எனக்கு வெளியில் வந்து எனக்கு என்னுடைய ஒர்க்கில் நான் கம்யூனிகேட் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு கோவமே இருக்காது, எக்ஸ்ட்ரீம் பேஷன்ஸாக இருப்பேன். 15 தடவை தப்பு நடந்தாலுமே வந்து திரும்ப திரும்ப என்னால் பேஷன்ஸோட சொல்லிக் கொடுக்க முடிஞ்சது. ஆனால் என்னுடைய பையனுக்கு நான் சொல்லித்தரணும் அப்படின்னு வரும்போது எனக்கு இனிஷியலில் வந்து ஒரு ஆங்கர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ண வந்தது. நேச்சுரலாகவே சொல்லித்தர்றதே வந்து ஒரு கோபத்தோடு தான் நான் சொல்லித்தர ஆரம்பித்தேன். ஆனால் அந்த இடையில வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதணுங்கிற ஒரு பெரிய கேப் ஒன்று இருக்கும் இல்லையா, அப்போ தான் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் நடக்கும் அந்த கேப்பில். ஸோ அப்போ ஏன் நான் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது எங்கள் அம்மா கிட்ட இருந்து ஒரு நேச்சுரலான ஒரு கேரக்டர். நான் அதை ரொம்ப நேச்சுரலாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன். சொல்லித்தரணும் அப்படின்னாலே இப்படி வைல்டாக தான் பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஹேபிட்டை நான் மாற்றிட்டேன். அதுக்கான ஒரு பெரிய ப்ராக்டிஸ் தேவைப்படுது. இம்மீடியட்டாக அடுத்த நாள்லேயே மாற்றிட முடியல. பட் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது, இன்னும் நான் பேஷன்ஸோட சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த ஒரு விஷயம்னாலுமே பேஷன்ஸோட பொறுமையாக திரும்ப ஸோ மாற்றிக்க முடியும். நிச்சயமாக முடியும் தான். அதுக்கப்புறம் ஒருத்தர் நேரடியாக பேசும்போதுமே அவனை புரிதல் இருக்குல்ல, இவன் ஏன் இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்குது, இவன் குழந்தையில் என்ன மாதிரி இருந்திருப்பான், இவன் இதை யார்கிட்ட வந்து கற்றுட்டு இருப்பான் அப்படின்னு எனக்கு உள்ள பின்னாடி விரிஞ்சு போன உடனே எனக்கு அவங்க மேலே இருக்க கோபம் எல்லாமே போயிருச்சு. என்னை நேரடியாக ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு பேசும்பொழுதுமே அவன் ரொம்ப கொந்தளிப்பாக பேசும்போதுமே நான் வேடிக்கையாக தான் பார்க்குறேன். இவன் இந்த ஆங்கரை வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்தான், இவங்க அப்பாட்ட இருந்து கற்றுக்கிட்டானா, இவங்க அப்பா வந்து இவங்க அம்மாவை திட்டும் போது இவன் யார் சைடு நின்றுப்பான் அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு போயிடும். ஸோ அவன் மேலே ஒரு புரிதல் வரும்பொழுது எனக்கு கோபம் இல்லை, நான் புரிஞ்சுட்டு போயிடுறேன். ஒரு டைரக்டராக இந்த சொசைட்டி நீங்கள் பார்க்குறப்போ என்னென்ன சுபாவங்களை எல்லாம் கவனிக்கிறீங்க? இதெல்லாம் மக்களுடைய சுபாவங்களாக இருக்கிறதுன்னு எதையெல்லாம் சொல்கிறீங்க, எதையெல்லாம் கவனிக்கிறீங்க? ஜென்ரலாக அப்படின்னா ஒரு அவசரம் சொல்லுவேன். எல்லா செயல்லையுமே ஒரு அவசரம். அது எப்படின்னா ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு புதுசாக நம்ம பைக்கை நம்ம வீட்டுக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது நார்மலாகவே டிஃபால்ட்டாகவே அந்த என்ஜின் டியூனாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் நேச்சுரல் நினச்சி எல்லாருமே அந்த சலருன்னு இறைச்சலோட ஓட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இங்கே இப்போ வாழ்க்கையே வந்து எல்லாருமே ஒரு டியூன் பண்ண பைக் மாதிரி ஓட்டிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதான் இப்போ நான் மேஜராக பார்க்குறது ஒரு அவசரம். ஸோ அவசரம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக எரிச்சல் ப்ளஸ் என்னென்னா அந்த பேசுகிறது இல்லாமல் போயிடுச்சு, கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ
ஸோ சமூகமே அவசரங்கிற சுபாவத்துக்குள்ள சிக்கியிருக்கு இப்போ நினைக்கிறீங்க. நிச்சயமா. பரபர பரபர பரபரன்னு இருக்கிறது. ஓகே, சுபாவத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சுபாவம் வந்து மாறக்கூடியது. அதாவது இந்த உலகம் வந்து மெஜாரிட்டி வந்து இருக்கிறது வந்து எல்லாமே பெரும்பாலும் வந்து இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி பேசுகிறதுக்கு பயப்படுறவங்க, கூச்சப்படுறவங்க, தன்னுடைய கருத்துக்களை வெளியே சொல்லாதவங்க, இன்ட்ரோவர்ட்ஸ் நிறைய பேர் உலகத்தில் அதிகம். ரொம்ப ஓக்கலாக இருக்கவங்க, வெளியே எக்ஸ்ட்ரா பேசுகிறவங்க வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பட் அதனால தான் அரசாங்கம் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய ஒரு குரூப்பை வச்சு ஆட்சி செய்ய முடியுது. இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 6 கோடி. ஆனால் அதிகாரிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு ஊழியர்னு எடுத்திங்கன்னா 15 லட்சம் பேர். அந்த 15 லட்சம் பேரில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா போலீஸில் ஒரு 1 லட்சம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 25,000 பேர் இருப்பாங்க, ஜெயில் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் பேர் இருக்கலாம். இவங்க தான் வந்து அன்றாட வந்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறவங்க. இந்த குரூப் வந்து 2 லட்சம் பேர் இருக்கலாம், அதிகபட்சம் 2 லட்சம் பேர் இருக்கலாம். இந்த 6 கோடி பேரை சப்போர்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது. பொதுவாக மக்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு நியாயத்துக்கு கட்டுப்பட்ட சமூகம், மனித சமூகம். அதனால் இவங்களை கட்டுப்படுத்த டெவலப்மெண்ட்டை நம்ம பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் கட்டுப்பட்டு தான் போவாங்க. ரொம்ப வெதியமாக போகிறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய 1000 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு 4 போலீஸ்காரங்களால், யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்காரங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா மக்கள் வந்து நமக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து ஒரு அந்த மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இயற்கையில் வந்துடுது. அதனால் வந்து அந்த இதை மீறினோம்னா இருக்கக்கூடிய விளைவுகள் அதிகமாக இருக்குன்னு எல்லாரும் தெரியும். ஸோ அந்த ரிஸ்க் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் சொன்ன மாதிரி, ஒரு டைரக்டர் சாந்தகுமார் சொன்ன மாதிரி, பல தவறுகள் நடக்கிறது எமோஷனல் நடக்கிறது தான். யாருமே தவறு செய்கிறன்றது பெர்மனெண்ட்டாக பிளான் பண்ணி தவறு செய்கிறதில்ல. இமோஷனலில் செய்யக்கூடிய தவறுகள், இமோஷனல் என்விரான்மெண்ட் வருது, ஏதாவது சூழ்நிலை வரையில் அவங்க தவறு செஞ்சிடறாங்க. அதனால் பெரும்பாலும் மக்கள் வந்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேர் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க இருந்தால் கூட சரியாக போயிடுவாங்க, ஒத்துக்குருவாங்க, சரியாக நடந்துக்குருவாங்க. அந்த நம்பிக்கையில் தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு காலங்காலமாக நீங்கள் முகலாய பீரியட் எடுத்துகிட்டா கூட நீங்கள் வந்து பாபர் காலத்துலேயோ அக்பர் காலத்துலேயோ வந்து ரொம்ப அதிகமான பேர் வந்து வரல. எல்லாம் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்க, பாரிஸ்லேருந்து வந்தவங்க, கொஞ்சம் பேர் தான். ஆனால் அவங்களால நடத்த முடிஞ்சது.